பராபவ வருடம் நேற்று காலை 9:32 அற்புதமாக பிறந்தாச்சுங்க. தமிழ் புத்தாண்டுகளிலேயே பராபவ வருடம் மிக்க சக்தி வாய்ந்ததுங்க. இடைக்காடர் என்ற மகான் பராபவம் தன்னிலே பின்மழை உண்டு பசுக்கள் தழைக்குமே அப்படின்னு அழகாக பாடியிருக்கிறாங்க. மழை இருக்குது, பின்மழை இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மகசூல் விளைச்சல்கள் அதெல்லாமே நல்லா இருக்குது அப்படின்னு அந்த மகான் இடைக்காடர் சொல்லியிருக்கிறாருங்க. ரிஷப லக்னத்தில் கும்ப ராசியில் இந்த அருமையான பராபவ தமிழ் புத்தாண்டு பிறந்திருக்குதுங்க. இந்த பராபவ வருடத்தினுடைய ராஜாவாக குரு பகவான் வரார். அப்படி இருக்கிறதுனால எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு வருடமாக இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஆண்டு இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு சீக்கிரமாக குழந்தை பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி கோவில்கள், ஆன்மீக ஸ்தலங்கள் அதெல்லாம் வளர்ச்சி அடையும். கோவிலுக்கு சென்று வழிபடுவர்களுடைய பக்த கோடிகளுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். அதே நேரத்தில் ட்ரஸ்ட்டு, கோவில்கள், பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள் இதில் நிகழக்கூடிய சில மறைக்கப்பட்ட தவறுகள் அதெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்கும். அதெல்லாம் சீர்திருத்தப்படும் அப்படிங்கிற அளவில் இருக்குதுங்க. அதே போல் குரு பகவான் நிரசாதிபதியாக வருகிறார். அப்படி வர்றதுனால நெல், கோதுமை இதெல்லாம் அதிகமாக விளையுங்க. தானியங்கள் அதிகமாக விளைஞ்சி ஒரு தன்னிறைவு உலகத்தில் ஒரு பொருள் தன்னிறைவு, உணவுப் பொருள் உற்பத்தி அதிகரிக்கிறது. இந்த மாதிரியான ஒரு அற்புதம். ஏன்னா குரு பகவானோடது வேர்க்கடலை, அதில் வேர்க்கடலை உற்பத்தி, கடலை எண்ணெய் உற்பத்தி அதெல்லாமே இந்த வருடத்தில் அதிகமாக இருக்குங்க. அதே குரு பகவான் சஸ்யாதிபதியாக வருகிறார். சஸ்யாதிபதி அப்படின்னாலே அந்த வருடத்தில் பொதுமக்களுக்கு அவங்க கை ஓங்கி இருக்கும். சாதாரண மக்களுடைய கைன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்க கை ஓங்கி இருக்கும். ஜனநாயகம் தழைத்து கொண்டே போகும். அதுக்கடுத்தது எங்கே பார்த்தாலும் சுபிட்சம் உண்டாகும். அதுதான் சஸ்யாதிபதியாக குரு பகவான் இருக்கிறார். ஆக குரு பகவான் இந்த வருடத்திலே 3 பொறுப்புகளிலே இருக்கிறார். ஆனால் அதுக்கு அடுத்தது ரொம்ப முக்கியமான பொறுப்புக்கு வரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வரார். அவர் தான் இந்த வருஷத்தில் அதிகமாக டாமினேட் பண்ணுறார். சந்திரன் எப்படிலாம் வரான்னு பார்த்தீங்கன்னா மேகாதிபதியாக வருகிறார், அதுக்கடுத்தது சேனாதிபதியாக வருகிறார், அதுக்கடுத்தது அர்க்காதிபதியாக வருகிறார். இப்படி 3 முக்கியமான பொறுப்புகளை சந்திரன் பெறப்போகிறார். பெற்றுவிட்டார். சந்திரன் 3 முக்கிய பொறுப்புகள்லேருந்து உட்கார்ந்துருக்கிறார். சேனாதிபதியாக குரு, அதாவது சந்திரன் வரார் அப்படின்னா என்ன, பெண்களுக்கு உரிமை அதிகமாகும். எல்லா துறைகளிலும் பெண்கள் சாதித்து காட்டுவாங்க. விண்வெளி துறையிலிருந்து, இராணுவத்துறையிலிருந்து, பாதுகாப்பு அம்சங்கள்லேருந்து, நாடாளும் அமைப்புகளில் பெரிய பெரிய பொறுப்புகளை வகிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அவங்களுக்கு சேருது. அதே போல் அர்க்காதிபதினாலே நீர்நிலைகள் எல்லாமே நிரம்பி வழியும். மேகாதிபதினாலே உங்களுக்கு அதிகமான மழை பொழிவு அதெல்லாமே இந்த வருடத்தில் எதிர்பார்க்கலாங்க. அதே போல் இந்த வருடத்தினுடைய மந்திரியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய். அதனால தான் அங்கங்கே கொஞ்சம் கூச்சல், குழப்பம், ஊர்வலங்கள், உண்ணாவிரதங்கள், சின்ன சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் இருக்கும். ஏன்னா மந்திரியாக அவர் செவ்வாய். அது மட்டும் இல்லை, தமிழ் பாடல் ஒன்று இருக்குது. பருதி பஞ்சமாம், பார்மதி வெள்ளமாம், குருதி கூச்சலாம், கூர்மதி வெள்ளமாம், வியாழன் இருபோகம், வெள்ளி கதிர்சாவி, சனி பயிர் சாவி அப்படின்னு ஒரு பாடல் இருக்குது. அதாவது தமிழ் வருடம் எந்த கிழமையில் பிறக்குது அப்படின்னு சொல்லி அந்த கிழமைக்கு தகுந்த பலன்கள் சொல்லப்பட்டிருக்கு. பருதி பஞ்சம், ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் பஞ்சம் பிறக்கும், திங்கக்கிழமை பிறந்தால் வெள்ளப்பெருக்கு, செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கு குருதி கூச்சலாம். செவ்வாய்னா குருதி கூச்சல். செவ்வாய்க்கிழமை பிறந்தால் எல்லா இடத்துலையும் கூச்சல் குழப்பங்கள் ஒரு பக்கம் இருந்துருக்கும். இருந்தாலும் ராஜாவாக குரு வரதுனால அந்த குழப்பங்கள் எல்லாமே தீர்ந்து போய்விடும். அதே போல் தானியாதிபதியாக புதன் வர்றது நல்ல ஒரு நிலை, அது ஒரு சிறப்பாக இருக்கும். ரசாதிபதியாக சனி வரார், அதான் கொஞ்சம் ஆபத்து. ஏன்னா வெளிநாட்டிலிருந்து அதாவது திரவ வடிவில் சில விஷப்பொருட்கள் பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு இந்த இடத்துல இடைக்காடர் எச்சரிக்கிறார். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வருடம் சிறப்பான வருடமாக இருக்கும். மக்கள் மத்தியிலே வருமானம் உயரும், ஆரோக்கியம் அதிகமாகும். அதே மாதிரி எல்லாம்
மக்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இடைக்காடர் மகான் இந்த பராபவ வருடத்து பெருமைகளை எல்லாம் பேசியிருக்கிறாங்க. அவங்க சொன்னது எப்பயுமே நிகழ்ந்திருக்குது. அது அற்புதமாக சொல்லி வச்சுருக்காங்க. நாளையிலிருந்து பராபவ தமிழ் புத்தாண்டு பலன்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படி இருக்கும், ஒவ்வொரு ராசிக்கும் விரிவாக பார்ப்போம். நெஞ்சிற்கினியவர்களே, புந்தி வாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு பொன்னையும் பொருளையும் புகழையும் அள்ளித்தரும் அதிர்ஷ்டகரமான நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.